இந்த அருவி பேரை சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஒரு முறையாச்சும் போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு கண்டிப்பாக தோணும். அந்த மாதிரி எனக்கும் தோணுனது தான். சின்ன வயசில் என் அப்பாலாம் நான் போயிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், படி ஏறி இறங்கி கால்லாம் வலிக்குது, ஆனால் அருவி சூப்பராக இருந்துச்சு, நல்லா குளித்தோம், அப்பப்பா ஏறவே முடியல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தோணும், நம்ம இறங்கி பார்ப்போமா, நம்மளால் இறங்க முடியுமா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அது முடியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணியாச்சும் பார்த்துடணும், இப்போ விட்டால் எப்போ இறங்குறது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இந்த பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. படி இறங்க ஆரம்பித்ததுமே கால்லாம் கடகடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வளைஞ்சு வளைஞ்சு போகிற படிக்கட்டுகள். இதை விட ஆப்போசிட்டில் நான் மேலே ஏறி வராங்க, அருவியில் குளிச்சுட்டு மேலே ஏறி வரவங்கள பார்த்தா தான் இன்னும் கலக்கம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இறங்கையில் ஒரு ஆர்வத்தில் இறங்கிட்டு ஏற முடியாமல் இருப்போமோ அப்படின்னு பயமாக இருக்குது. என் ஸ்லிப்பர் வேற வலிக்குது. பார்த்தே வாங்க, அதனால தான் ஸ்லோவாக நடக்கிறேன். என்னது நவி ஏறுறவங்கள பார்த்தா தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏறங்கிறப்பதான் ரொம்ப வலிக்குது, முடியல. நான் வேணா அப்படியே மேலேயே உட்காந்துருக்கவா, நீங்க வர்ற வரலாம். 1 இல்லை 2 இல்லை, மொத்தமாக 1196 படிக்கட்டுகள். கஷ்டம்தான், எல்லாராலையும் இறங்க முடியுமா ஏற முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் கடந்து போய் நம்ம அந்த அருவியை பார்க்கும்போது சத்தியமாக சொர்க்கங்க. அந்த சாரல் கிட்ட கூட நெருங்க முடியல, நம்ம கண்ணை முழிச்சு அந்த அருவியை பார்க்கவே முடியல, அவ்வளவு சாரல். நம்ம சாரலே நம்ம நினச்சோம் போல இருக்கு. எல்லாத்தையும் கடந்து அந்த அருவியில் குளிக்கும்போது, அந்த அருவியை பார்க்கும்போது இருக்க சுகத்துக்காக கண்டிப்பாக 2000 படிக்கட்டுகள் கூட நம்ம இறங்கி போகலாம் அப்படின்னு தான் தோணுது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால், நீங்கள் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.